இந்த கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீங்கள் இப்போ விலகி வந்துட்டீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். விலகி வந்தீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான பணிகள் நீங்கள் அங்கே செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க, தமிழீழம் மீதான அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அந்த தொடக்க புள்ளி அதிலிருந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ஈழ அரசியலுங்கிறது நான் ஏற்கனவே சில நேர்காணலெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். பள்ளி பருவத்திலிருந்தே, ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் அந்த இன அழிப்புக்கான போர் அடக்குமுறைகள் துவங்கிய காலகட்டம். அப்போ இயக்கமும் பல்வேறு அமைப்புகளாக இருந்து பயிற்சிகள் நடந்த காலங்கள். அப்போ ஒரு பள்ளி மாணவனாக அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம் இனம் அங்கே இந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு ஆட்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு முழுமையான புரிதல் இல்லாத காலமாக இருந்தாலும் அந்த உணர்வு நம்மளை தட்டி எழுப்பிய ஒரு நேரம் அது. அங்கேருந்து என்னோடய பயணங்கள் துவங்கி 16 வயதிலிருந்து தொடங்கி. ஆமாம். அதற்கு பிறகு இயக்கத்திற்கான பொருட்கள் விநியோக திட்டங்கள், தலைவருடைய காப்பகங்கள், அந்த அன்புச்சோலை, நவம் உள்ளிட்ட காப்பகங்களுக்கான தேடல்கள். ஏன்னா அப்போ பொருளாதார நெருக்கடி இருந்த காலகட்டம்ங்கிறதுனாலையும் அது குறித்த வேலைகளில் இங்கேருந்து நம்மளுடைய உழைப்பை போட்டு அதன் மூலமாக அதுக்காக தொடர்ந்து பயணித்தோம்.